கும்பகோணத்தில் லட்சுமி நாராயணன் என்னும் பக்தர். பரம ஏழை, அனாதை, சிறந்த பெருமாள் பக்தர். அதிலும் சதா சர்வ காலமும் கும்பகோணத்து சாரங்கபாணியை போற்றியபடியே இருப்பார். என் சாரங்கன் குடிகொண்டிருக்கும் கோவிலுக்கு மிகப்பெரிய கோபுரம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் ஏழையாயிற்றே, ஏது பணம் என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை. எப்படியும் கட்டுவேன் என்று உறுதி கொண்டார். ஊரூராக சென்றார். விவரம் சொல்லி நிதி திரட்டினார். சிறிய கோபுரம் கட்டு, திருமணம் செய்துகள், அனாதையாகவே நின்றுவிட்டால் உனக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் யார் செய்வார்கள் என்று மற்றவர்கள் யோசனை சொன்னார்கள். என்னை என் சாரங்கன் பார்த்து கொள்வான் என்று பதில் சொல்லிவிடுவார் அந்த பக்தர். அரும் பாடுபட்டு கோபுரத்தை கட்டி முடித்து விட்டார். இன்றும் கும்பகோணத்தில் உள்ள கோயில் கோபுரங்களில் இதுவே உயரமாக நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த பக்தர் ஒரு நாள் இறந்தும் போனார். கதை இத்துடன் முடியவில்லை. பக்தருக்காகவும் பக்தனது நம்பிக்கைக்காகவும் அர்ச்சகரது கனவில் தோன்றிய பெருமாள் என் கரத்திலிருந்து தர்பை வாங்கி லட்சுமி நாராயணனுக்கு இறுதி சடங்குகள் செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். அதன்படியே பெருமாளின் திருக்கரத்திலிருந்து தர்பை பெற்றுக்கொண்டு இறைவனே செய்வது போல பக்தனுக்கு காரியங்கள் செய்தார்கள். இந்த வழக்கப்படி தீபாவளி அமாவாசை நாளில் இந்த பக்தருக்கு இன்றும் சார்த்தம் செய்யப்படுகிறது. அன்றைக்கு பெருமாளுக்கு திவச சமையல் தான் நிவேதனம். உண்மையான பக்திக்கு மயங்கும் இறைவன் பக்தனது நம்பிக்கையை ஒரு நாளும் பொய்யாக்குவதில்லை.